நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆடி படத்தில் போட்ட விதைகள் எல்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, வேறு என்னென்ன செடிகள்லாம் நம்ம தோட்டத்தில் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது குட்டை ரக வெண்டைக்காய். பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. நிறையா கிளைகள் வந்து காய்கள் நிறையா கொடுக்கும். இப்போ தான் பூக்க ஆரம்பிக்குது. அடுத்து கொத்தவரை போட்டிருந்தோம். கொத்தவரையில் 2-3 செடிகள் மட்டும் வந்திருக்கு. அதுவுமே பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு 3 செடிகள் மட்டும் வந்திருக்கு. வெண்டைக்காய்க்குள்ளேயே சேர்ந்து வந்ததுனால அது வளர்ச்சி அந்த அளவுக்கு இல்லை. இது சிறுகீரை அல்லது அரைக்கீரைன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஏரியாலையும் இதுக்கு பேர் மாறுபடுது. 2-3 கீரைகள் தான் வந்தது, அதனால் விதைக்காக விட்டுட்டோம். விதைகள் வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது பீர்க்கன். பீர்க்கன் இன்னும் பந்தலில் ஏற்றலை, அதனால் இலைகள்லாம் வந்து அங்கங்கே டேமேஜ் ஆகிருக்கு. நம்ம அதை முனியை லேசாக கிள்ளி விட்டதுனால 2-3 கிளைகள் வந்து இப்போ தான் படர ஆரம்பிக்குது. இன்னும் 2-3 கொடிகள் வந்த உடனே நம்ம இதை பந்தலில் ஏற்றி விட்டுறலாம். அதுக்குள்ளே பூக்களுமே வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆண் பூக்கள் பெண் பூக்கள் ரெண்டுமே வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம முனியை ஒடிச்சு விட்ருக்கிறதுனால அடுத்தடுத்து நிறையா கிளைகள் வருது. 1G 2Gன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முறைப்படி ஒடிச்சு விட்ருக்கோம். கொடிக்காய்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி 2-3 இடத்துல நம்மளுக்கு தனித்தனியாக வச்சுருக்கோம். 3 செடிகள் வச்சுருக்கோம். இது தண்டுக்கீரை. தண்டுக்கீரை ஏற்கனவே பச்சை தண்டுக்கீரை போட்டு அறுவடை எடுத்துட்டோம். இது 2வது அறுவடைக்காக விதைகள் போட்டிருக்கோம். விதைகள் எல்லாமே நல்லா முளைச்சி வந்திருக்கு. மழை இல்லாத காரணத்தினால அந்த அளவுக்கு வேகமாக வளர்ச்சி இல்லை. இது ஒரு வகை வெண்டை, கஸ்தூரி வெண்டை அப்படின்னு சொல்லுவோம். கஸ்தூரி வெண்டையில் வந்து வளவளப்பு அதிகமாக இருக்காது, சதைப்பற்றும் நிறையா இருக்காது. இதனோட மருத்துவ குணங்கள் தனியாக நான் ஒரு வீடியோவில் போடுறேன். இதுலேயும் சில கீரைகள் போட்டிருந்தோம், அதுவுமே நல்லா முளைச்சி வந்திருக்கு. இது ஒரு மணத்தக்காளி கீரை. இந்த மணத்தக்காளி கீரையும் கஸ்தூரி வெண்டை விதையும் விரைவில் சேகரித்து நம்ம பகிர்வோம். வேணுன்றவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கீரை சமைச்சும் சாப்பிட்லாம், இல்லை தோசை இதுகளில் மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு தோசையாகவும் ஊற்றி கொடுக்கலாம். இது பச்சை பொன்னாங்கண்ணி. நம்ம தண்டு தான் ஊண்டி வச்சோம், நல்லா செழித்து வளர்ந்துருக்கு. இது தர்பூசணி. விதையிலேருந்து நம்ம சும்மா தூக்கி போட்ட விதையிலேருந்து முளைத்தது. 3 செடி முளைச்சிருக்கு. இது காந்தாரி மிளகாய். காந்தாரிலேயே நம்ம 2-3 வகையாக போட்டிருக்கோம். இது நல்லா மரமாக வரக்கூடியது. இது தக்காளி ரகம். தக்காளி கத்தரி எல்லாம் வந்து நம்ம நாற்று எடுத்து கீழே ஊண்டிட்டோம். ஆனால் மழை இல்லாதனால எல்லாம் கருகிடுச்சு. 1-2 மிஞ்சினந்த ஜாடியில் விட்டு வச்சுருந்தோம், அதெல்லாம் இப்போ நல்லா வந்திருக்கு. இதை தான் நம்ம மறுபடியும் நம்ம நிலத்தில் எடுத்து வச்சு விதைகள் வந்து சேகரிக்கணும். தரையில் வச்சது இல்லாமல் போயிடுச்சு. இதில் வந்து செரி தக்காளி இருக்குது, நாட்டு தக்காளி இருக்குது. மிளகாயில் வந்து இது ஒரு காந்தாரி மிளகாய், பெரிய மரங்கனட்டாக வரும். இதுலேயும் விதைகள் எடுத்து நம்ம விரைவில் சேகரிப்புக்கு கொண்டு வந்துட்டு வருவோம். இது குங்குமப்பூ பல்ப்பு. ஏற்கனவே நான் சேனலில் சொல்லியிருக்கேன். இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்குறோம். இதில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பூக்கள் வருது அப்படின்னு பார்க்கலாம், அழகுக்காக வளர்க்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். இது எப்படியோ நம்ம போன வட்டம் ஊன்னதில் 1 நாற்று 2 நாற்று ஜாடியிலே விட்டுட்டு எடுத்து கீழே தரையில் ஊண்டியிருப்போம் இல்லையா, அந்த நாற்றுக்கள் எல்லாம் இப்போ உயிர் பிழைச்சி இருக்குது. கடைசி இதுதான் நம்மளுக்கு வந்து காய்களுக்கும் விதைகளுக்கும் பயன்படுது. இது பாம்பு கத்திரின்னு சொல்லுவாங்க, பச்சை நிற கத்திரி. இது செர்ரி தக்காளி. அது காந்தாரி மிளகாய். இதுவும் பெரிய மரமாக வரக்கூடிய ரகம். இப்போ விதைகள் எல்லாம் மறுபடியும் நம்ம விதைச்சிருக்கோம். இது நிரஞ்சன் பட்டா கத்திரியும் போட்டிருந்தோம். இது திருநீற்று பச்சை, சப்சா விதைகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செடி. இது ஒரு வகை செம்பருத்தி, ஹைப்ரிட் வகை செம்பருத்தி. மொட்டை வந்து பெரிய மொட்டுக்கள் அவங்களுக்கு இருக்கும். பூ வந்து பெரிய அளவில் வரும். மொட்டுக்களே பாருங்கள், அவங்களுக்கு பூவரசு பூவில் இருக்கக்கூடிய மொட்டுக்கள் மாதிரி பெரிய பெரிய மொட்டுக்களாக இருக்கும். பூ வந்து மிகப்பெரிய பூவாகவும் இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பூக்கள் எல்லாம். இது ஒரு வகை செம்பருத்தி, 2 கலரில் இருக்கும். சிவப்பு நிறமும் மஞ்சள் நிறமும் சந்தன கலரும் சேர்ந்த ஒரு பூவாக இருக்கும். பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். நடுவில் இருக்க அந்த சிவப்பு கலருமே செம்பருத்தியோட வடிவிலேயே இருக்கும். இது பாரிஜாதம். இது கேசவர்த்தினி. நிறையா பேர்த்துக்கு இந்த வட்டம் செடிகளும் விதைகளும் அனுப்பியிருந்தோம். இது ஒரு வகை செம்பருத்தி, லைட் பிங்க் கலர், அழகாக இருக்கும். அடுத்து ஒயிட் கலரில் ஒன்று இருக்குது. இதுவுமே அழகாக பூக்கள் பூக்கும், நிறையா பூக்கள் பூக்கும். இது பன்னீர் ரோஸ். இது வெண்டைக்காயில் இன்னொரு ரகம். இது உயரமாக வரக்கூடியது, பல கிளை வரும். காய்கள் வந்து பெரிய பெரிய காய்களாக வரும், நிறையா காய்கள் கொடுக்கும்.
நம்ம ஏற்கனவே வந்து விதைகள் எடுத்து இதில் பகிர்ந்துருக்கோம். இது ஒரு ரோஸ் வகை. இது மல்லிகைப்பூவில் ரொம்ப நாளாக வந்து பூக்கள் வராமே இருக்குது. அதனால் அதை நம்ம கட் பண்ணி விட்றோம் அப்படின்னா புது புது துளிர்கள் வந்து நிறையா பூக்கள் பூக்கும். அதனால் நம்ம அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி விட்றோம். நீங்கள் கட் பண்ணி விடும்போது இலையும் நீங்கள் ஒன்று ஒன்றா உருவி விடலாம். அதை விட நீங்கள் இப்படி கட் பண்ணி விடும் பொழுது ஒரே மாதிரி நீங்கள் கட் பண்ணி விடுறதுனால தளிர்கள் வந்து நிறையா வரும். புது தளிர்கள் வரும்பொழுது தான் உங்களுக்கு அதில் முட்டுக்களும் வரும். இப்போ ஒவ்வொரு கிளையிலையுமே உங்களுக்கு 5-6 கிளைகள் வரும். அந்த புது தளிர் வரும்பொழுது தளிர்லேயே சேர்த்து மொட்டுக்களும் உங்களுக்கு நிறையா வரும். அதனால் பூக்காத செடிகள், மல்லிகைப்பூ செடிகள் இருந்ததுன்னா இந்த மாதிரி கவாத்து பண்ணி விட்ருங்க. அந்த கவாத்து பண்ணதில் பெரிய கட்டைகள் இருந்தால் நீங்கள் அதை ஊண்டியும் வைக்கலாம். இப்போ பாருங்கள், புது புது தளிர் வர ஆரம்பிச்சிடுச்சு. தளிர்கள் வரும்போதே அதில் பாருங்கள் எத்தனை மொட்டுக்கள் வருதுன்னு. இப்போ தான் லேசாக தளிர்கள் வரும்பொழுதே 3 மொட்டு 5 மொட்டுக்களோடு வந்திருக்கு. இன்னும் அடுத்தடுத்து இந்த மொட்டுக்கள் பூத்து நம்ம பிடுங்கும் பொழுது இன்னும் நிறையா தளிர்கள் வந்து நிறையா மொட்டுக்கள் வந்து வைக்க ஆரம்பிக்கும். பூக்காத மல்லிகைப்பூ செடிகள் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கவாத்து பண்ணி விடுங்க. இதில் நம்மளுக்கு 2 ரகம் இருக்குது. ஒன்று இருவாச்சி, இன்னொன்று குண்டு மல்லியிலேயே அடுக்கு மல்லி. இது இருவாச்சி பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது குண்டு மல்லி, அடுக்கு மல்லி. ரெண்டுமே வந்து உங்களுக்கு நல்லா நிறையா பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் அடுத்தடுத்து பூக்கள் நிறையா வைக்கும். இது ஆமணக்கு செடி. செம்பருத்திலேயே நம்மள்கிட்ட இன்னும் 2-3 ரகம் இருக்குது. சில செடிகள் இன்னும் பூக்கள் வராமல் இருக்குது. இது ஒரு ஹைப்ரிட் செம்பருத்தி, பெரிய பூக்களாக பூக்கும். இதுவுமே 2 கலர்லேயே நம்மளுக்கு இருக்கும். டார்க் பிங்க்கு, லைட் பிங்க். டார்க் பிங்க் வந்து சென்ட்ரல்லையும் சுற்றி வந்து லைட் பிங்க்காக இருக்கும். இது மஞ்சள் அரளி, கொத்து கொத்தாக நிறையா பூக்கள் பூக்கும். இது காஸ்மோஸில் மஞ்சள் கலர். இது இட்லி பூன்னு சொல்லுவாங்க. நல்லா கொத்து கொத்தாக பூக்கும். சின்ன வெரைட்டி தான், குட்டையாக தான் இருக்கும். வெத்தலை சின்ன ஒரு குச்சி எடுத்து நம்ம பதியம் போட்டு வச்சிடணும். இப்போ வெத்தலையை வந்து நீங்கள் நேராக அப்படியே ஊனிங்கன்னா சீக்கிரம் வாடி போயிடும். வெத்தலை திப்பிலியெல்லாம் ஃபுல்லாகவே நீங்கள் அப்படியே ரவுண்டாக வளைச்சி வெளியில் தெரியாத அளவுக்கு 1/2 இன்ச்சு ஆழத்தில் நீங்கள் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா தழைச்சி வந்துடும். இது மயில் மாணிக்கம், சிவப்பு கலர் போட்டிருந்தோம். விதை வந்து கப்பில் முளைச்சிருக்கு. இதை அப்படியே எடுத்து வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது ஜினியா, என்ன கலர்னு தெரில, பூக்கள் பூத்தா தான் தெரியும். இது இன்சுலின் செடி. இன்சுலின் வந்து நம்ம குச்சி தான் வச்சோம். குச்சி மேலே பட்டுருச்சு, ஆனால் கீழேருந்து நல்லா தழைச்சிட்டு வருது. இது ரெயின் லில்லி. இப்போ மழை சீசன், அதனால் நீங்கள் நிறையா பூக்கள் செடிகள் இப்போ வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வேர் பிடிக்கும். இப்போ நம்ம சாமந்தி பூ வாங்கியிருந்தோம். சில ஊரில் சாமந்தின்றாங்க, சில ஊரில் அது செவ்வந்தின்னு சொல்கிறாங்க. 12 கலர் வாங்கியிருக்கோம். 12 கலருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் பிங்க்கில் 3 ஷேடு, லாவெண்டரில் 3 ஷேடு, அந்த மாதிரி மொத்தம் 12 கலர் வாங்கியிருக்கோம். பூக்கள் பூத்ததுக்கப்புறம் இதிலேருந்து நாற்றுகள் எடுத்து நம்ம உங்களுக்கு அனுப்பி கொடுப்போம். என்ன கலர்னு இப்போதைக்கு தெரியல, அவங்க டேக் போட்டு அனுப்பியிருக்காங்க. இருந்தாலும் பூக்கள் பூத்தா தான் கலர் நம்ம வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதில் உள்ளதுலேயுமே நம்ம பூக்கள் பூத்ததுக்கப்புறம் பெரிய செடிகள் வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன நாற்றுகள் ரெடி பண்ணி நீங்கள் கேட்கக்கூடிய கலர்கள் மட்டும், அதாவது 12 கலரும் கொடுக்க முடியாது, கேட்கக்கூடிய கலர்கள் மட்டும் கொடுப்போம். இதுக்கு முன்னாடி விதைகள் போட்டிருந்தோம், அதுவுமே கேட்குறவங்க எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம். இன்னும் மீதி உங்களுக்கு எப்படி கொடுக்க போகிறோன்றதை அடுத்த வீடியோவில் அதுவுமே நான் சொல்கிறேன். 12 கலருமே நம்ம ஊண்டியாச்சு. பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். 12 கலருமே சர்வே ஆகி வருதா எப்படின்னு தெரியல. ஏன்னா மழைக்காலம் நினச்சி தான் அதை வாங்கி வச்சோம். ஆனால் இது வரைக்கும் மழையே வரலை. நிழலில் தான் வச்சுருக்கோம். இப்போது எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சா வாடிடுன்றதுனால ஒரே இடத்துல ஊண்டி வச்சுருக்கோம். ஏன்னா அடுத்து அது எப்படி சர்வே ஆகுதுன்னு பார்த்துட்டு வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு கலரை தனித்தனியாக நம்ம எடுத்து வைக்கணும். இப்போ 10 நாட்கள் மேலே ஆகுது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்குது. நம்ம நிழல்லே வச்சுருக்கிறதுனால அங்கங்கே தனித்தனியாக வச்சுருந்தோம்னா நேரம் பட்டு போயிருக்கும். அதனால தான் ஒரே இடத்துல வச்சுருக்கோம். அடுத்து இது எப்படி சர்வே ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம பிரித்து ஊனிக்கலாம். இது காஸ்மோஸு, ஆரஞ்சு கலர் அடுக்கு. இது ஒரு செடி வச்சாலே உங்களுக்கு நல்லா படர்ந்து வரும். விதைகள் விழுந்து நிறையா செடிகளும் உங்களுக்கு கிடைக்கும். இது கலேனியம்னு சொல்லுவாங்க. இது ஒரு இன்டோர் பிளான்ட்டு. இதுவுமே நம்மளுக்கு நிறையா வந்திருக்கு. இது நிலவேம்பு, சிறியானங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அழகு செடி. இது அழகு வள்ளி. இதுவுமே கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கும். மார்னிங் க்ளோரி போட்டிருக்கோம். 2-3 கலர் போட்டிருக்கோம். இன்னும் பூக்கள் வரலை. இது ஒரு வகை செம்பருத்தி, வயலட் கலரில் பூக்கும். பூக்கள் வந்து இப்போ பூக்கலை, நேற்று பூத்த பூக்கள். இது ஆப்பிள் செடி, காஷ்மீர் ஆப்பிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 2 வருஷமாக இருக்குது.
எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது கொடி உருளை, இது திராட்சை, பன்னீர் திராட்சை. பன்னீர் திராட்சை தான் நம்மளுக்கு 2 வருஷம் ஆச்சு, செடி அப்படியே இருக்குது, இடம் மாற்றி வைக்கணும். இது செவ்வந்தி மாதிரிலேயே பெரிய பூக்களாக பூக்கும். இப்போ செவ்வந்திலேருந்து நம்ம சின்ன சின்னது ஒடிச்சு வச்சிருந்தோம் நாற்றுக்கள் ஏற்படுத்துறதுக்காக. ஏற்கனவே நம்மகிட்ட ஒரு கலர் இருந்தது, அதில் ஒரே ஒரு செடி தான் நம்மளுக்கு வந்திருக்கு. கனகாமரம், இதுலேயே மஞ்சள் கலர் ஒன்று இருக்குது, அது இன்னும் பூக்கள் வரலை. இது சிலோன் பசலி, இது சமையலுக்கு பயன்படுத்தலாம். இது கமலா ஆரஞ்சு, இன்னும் பூக்கள் வரலை. இது ஒரு அழகு செடி. இது வல்லாரை, இதுதான் நாட்டு வல்லாரை. நிறையா பேர் சைனீஸ் வல்லாரை தான் வல்லாரைன்னு வாங்கி சாப்பிட்டுட்ருக்கீங்க. அந்த ஃபோட்டோவுமே நான் பின்னாடி கொடுத்துருக்கேன். அது சாப்பிடக்கூடாது, இதுதான் சாப்பிட்ணும். இதோட வடிவமே மூளை வடிவத்தில் இருக்கும். இது சிறியானங்கையில் இன்னொரு செடி, விதை விழுந்து முளைச்சிருக்கு. இது செண்டுமல்லி, கொத்தா அப்படியே பூக்கள் பூக்கும். இட்லி பூலே இது ஒரு கலர். அடுத்து வெண்டிக்காய் நல்லா பூக்கள் பூத்து வருது பாருங்கள். இது அவரை, கோழி அவரையில் இது பச்சை கலர். இது ஒரு வகை பாரிஜாதம் பூக்கள் மிகவும் வாசனையாக இருக்கும். முட்டுக்கள் நிறையா வச்சிட்ருக்கு. பூக்கள் கூட ஒரு பூக்கள் பூத்துருந்தது, பிடுங்காமல் விட்டுருந்தோம், வாடிடுச்சு. நிறையா பூக்கள் வரும். இது மாயன்கீரையை பற்றி ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், அது கட்டிங் வேணுனாலும் வாங்கிக்கலாம். இது அரளின்னு சொல்கிறாங்க, சில இடங்களில் கஸ்தூரின்னு சொல்கிறாங்க. அதுலேயுமே விதைகள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கொய்யா, விதையிலேருந்து வந்த கொய்யா, அதனால் காய்கள் வர லேட்டாக தான் ஆகும். நம்மகிட்ட விதைகள்லேருந்து வந்த செடிகள் தான் நிறையா இருக்குது, அதனால் காய்கள் லேட்டாக தான் வரும். இது 2 ஆண்டுகள் ஆன செடி. சொர்க்க மரம் அல்லது லக்ஷ்மி தரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மரத்துக்கு பேர். இது ஒரு ஏர் பியூரிஃபையரும் கூட, இதில் மருத்துவ குணங்களும் நிறையா இருக்குது. இது கொடிக்காப்புளி, முருங்கை, இது எல்லாமே விதைகளில் இருந்து வந்த செடிகள் தான். இந்த அகத்திலே வெள்ளைப்பூ பூக்கிறதும் இருக்குது, இன்னொரு கலரும் இருக்குது. வாழை, இது தண்ணிப்பழ செடி. இது மாங்காயில் நம்ம ஒட்டு ரகம் வாங்கி வச்சோம், அதனால சின்னதுலேயே பூக்கள் பூக்குது. காய்கள் எப்படி வருதுன்னு தெரியலை. இது மருதாணி செடி. இது முல்லை, ஜாதி முல்லைன்னு சொல்லுவாங்க. பூக்கள் இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கு, சீசன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குன்றதுனால இப்போ தான் பூக்கள் 1-2 வைக்க ஆரம்பிக்குது. பூக்கள் நல்லா நிறைய பெரிய பெரிய பூக்களாகவே பூக்குது. இது சீத்தாப்பழம், இந்த வட்டம் நிறையா காய்கள் வச்சுருக்கு. இது எலுமிச்சங்கண்டு, 1 வருடம் ஆகுது, இப்போ தான் பூக்கள் பூக்குது. இது நந்தியாவட்டை, ஒத்தை. இது நந்தியாவட்டையிலேயே அடுக்கு. ஒத்தை மாலையெல்லாம் வச்சு கெட்டுவாங்க, இது அடுக்கு. அடுத்து நிறையா க்ரோ பேக்கில் கொஞ்சம் போட்டிருந்தோம். மஞ்சள், முள்ளங்கி, இது இஞ்சி, நாட்டு இஞ்சி, வெயில்னால கருகுது எல்லாம். இதுவும் மஞ்சள், இது மஞ்சள்லே கருமஞ்சள். இதுதான் சைனீஸ் வல்லாரை, இதை தான் நாட்டு வல்லாரைன்னு நிறையா பேர் சாப்பிட்றீங்க, இது சாப்பிடக்கூடாது. இது நெல்லியில் சிறு நெல்லி, சின்ன நெல்லிக்காய். இப்போ தான் பூக்கள் வருது, இன்னும் காய்கள் வரலை. இது சப்போட்டாவில் 1-2 காய்கள் இப்போ தான் வைக்கிது. இந்த ஆரஞ்சு காஸ்மோஸ், இதில் விதைகள் நிறையா இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. விதைகள் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது மேரிகோல்டு, மஞ்சள் நிறம். காய்கள் வளர்க்குறவங்களாம் இந்த செடிகள் வளர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா பூச்சி தாக்குதல்லேருந்து கட்டுப்படுத்திக்கலாம். இது ஒரு இட்லி பூ, டார்க் கலரில் பூக்கும், நல்லா கொத்து கொத்தாக இருக்கும். பூக்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், சீக்கிரம் வாடாது. இது மிதுக்கங்காய், வத்தல் போடலாம். இப்போ நிறையா கட்டிங்ஸ் வாங்கியிருக்கோம், நம்மகிட்ட இல்லாத செடிகள் நிறையா கட்டிங் கிடச்சிருக்கு. அதப்பெல்லாம் இன்னும் நம்ம ஊண்டி வச்சு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். மழை இல்லாததுனால இப்போதைக்கு கட்டிங் வச்சாலும் எந்த கட்டிங்கும் அவ்வளோ வராது. ஆனால் நம்மளுக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு, அதனால் வாங்கி வச்சுருக்கோம். இப்போ ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி போட்டு வச்சுருக்கேன். அதை நிழலில் வச்சுட்டு வேர் பிடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்து நம்ம இடத்த மாற்றி வைக்கணும். கட்டிங்ஸ் எல்லாமே நம்ம நிழலில் வச்சுட்டு வேர் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம வேறு இடத்துல மாற்றி வச்சுக்கலாம். இப்போ தவணம் பாருங்கள், 15 நாளாக இருக்குது, நல்லாவே வேர் பிடிச்சி அடுத்தடுத்த தளிர்கள் வந்திருக்கு. இன்னும் இது கொஞ்சம் அடுத்த கிளை விட்டோன்னே நம்மளுக்கு எங்கே வேணுமோ அங்கே மாற்றி வச்சுக்கலாம். செடிகள் எல்லாமே வேர் பிடிச்சி வந்துருச்சு.
இது வந்து முல்லைப்பூ. தவசிக்கீரை உங்களுக்கு கட்டிங்லேயே வரும். ஒரு சின்ன கட்டிங் கிடைக்கிது அப்படின்னா வாங்கி ஊண்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் முருங்கைக்கீரை இருக்கிற அளவை விட இதில் சத்துக்கள் வந்து நிறையா இருக்குது. அதனால் இந்த மாதிரி கீரைகளும் வாங்கி சமையலுக்கு பயன்படுத்துங்க. நம்ம இப்போ தான் வாங்கி வச்சுருக்கோம். இது வளர்ந்து பெருசாக வந்துட்டால் கூட கட்டிங்ஸ் நம்ம நிறையா ஷேர் பண்ணுவோம். இப்போதைக்கு மாயன் கட்டிங் இருக்குது. மாயன் கட்டிங் வேணுங்கிறவங்க கூட வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கட்டிங் வாங்கிக்கலாம். கொரியர் சார்ஜ் மட்டும் கொடுத்துட்டு கட்டிங் வாங்கிக்கலாம். அடுத்து கொடி உருளை ஒன்று வாங்கியிருந்தோம். 2-3 உருளைக்கிழங்கு வாங்கியிருந்தோம். இது வந்து கொடியிலேயே காய்க்கக்கூடியது. இதில் கேஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க, வாயு வந்து இல்லை, அதனால் எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த வட்டம் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கோம். 3 கிழங்கு வச்சுருக்கோம். எத்தனை கிழங்கு முளைச்சி வருது, எந்த அளவுக்கு காய்கள் தருதுன்னு தெரியலை. இலை பாருங்கள், வெத்தலை மாதிரியே வந்திருக்கு. கொடி உருளை நல்லா முளைச்சி வந்துருச்சு. காய்கள் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது ஒரு வகை காந்தாரி மிளகாய் தான், இன்னும் நம்ம நாற்று எடுக்கலை. இது மூக்குத்தி அவரை, இப்போ தான் ஒரு இலை விட்டுருக்கு. மழை இல்லை, அதனால் செடிகள் வளர்ச்சி அந்தளவுக்கு இல்லை. இது டேபிள் ரோஸில் 2 கலர் இருக்குது. ஒன்று ஆரஞ்சு, இன்னொன்று பிங்க்.